ஹலோ 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 கேட்குதாப்பா? எல்லாருக்கும் சவுண்டு கேட்குதா? ஆர் யூ ஏபிள் டு ஹியர் வாட் ஐ எம் சேயிங்? நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கேட்குதா? நான் சொல்கிறது கேட்குதா பசங்களா எல்லாருக்கும்? சவுண்டெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளோட கிளாஸ் என்னது? ஸோ வி ஆர் ஸ்டார்டிங் வித் அவர் ஃபஸ்ட்டு செஷன் இல்லையா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது நம்மளோட ஃபஸ்ட்டு செஷன்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். இட் இஸ் கோயிங் டு பி ஃபார் கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நம்ம எடுக்கிறோம். இன்றைக்கி வந்து சிபிஎஸ்சி, இது வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான். ஓகே, ஐ திங்க் இப்போ தான் ஸ்ட்ரீமிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சும் போல். ஸோ எல்லாருக்கும் கேட்குதுன்னு நான் அஸ்யூம் பண்ணுறேன். ஐ ரியலி ஹோப் இட் இஸ் கிளியர் டு எவ்ரி ஒன். நான் சொல்கிறது சவுண்டு எல்லாருக்கும் கேட்குதா? எல்லாருக்கும் நல்லா கேட்குதா? ஓகேவா? சரி, ஸோ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னோட பேர் நிக்கில் நாராயணன். உங்களுடைய PhysicsVaathi சேனல்லேருந்து நான் உங்ககிட்ட கிளாஸ் நடத்துட்டேன். ஸோ இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற கிளாஸ் வந்து என்னது? வி ஆர் டாக்கிங் அபவுட் மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? நம்ம மேக்ஸ் சப்ஜெக்ட் தான் எடுக்கிறேன். மேக்ஸ் சப்ஜெக்ட் யாருக்கு? கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நம்பர் சிஸ்டம்ங்கிற ஃபஸ்ட்டு சாப்டர் தான் நம்ம இன்னிலேருந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன சாப்டர் டிஸ்கஸ் பண்ணுறேன்? நம்பர் சிஸ்டம்ங்கிற சாப்டர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சாப்டர் வந்து சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக, கல்வி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு காலையில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். ஈவினிங் 9 இப்போ காலையில் 9 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி கிளாஸ்னால் ஈவினிங் 9 ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிபிஎஸ்சி கிளாஸ். ஸோ அந்த மாதிரி ஒரே கிளாஸ் தான் நம்ம போவோம். காலையிலும் போவாங்க, அதே மாதிரி ஈவினிங்கும் போவாங்க. காலையில் வந்து நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் சிலபஸ், சமச்சீர் கல்வி சிலபஸ், ஈவினிங்கில் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் கிளியராக இருக்குது. ஸோ வி ஷல் ஸ்டார்ட் வித் த கிளாஸ். நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கா? சரி, ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுக்க போகிறது என்ன? நம்பர் சிஸ்டம்னு சொல்லும்போது வி நீட் டு பேசிக்கலி இன்ட்ரடியூஸ் அவர் நம்பர் சிஸ்டம் இல்லையா? இப்போ நம்பர்ஸ்னால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய பசங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன நம்பர்ஸை பற்றி தெரியாதா? என்ன உங்களுக்கு எல்லா டைப் நம்பரும் தெரியுமே, கவுண்ட் பண்ண தெரியுமே, எல்லா டைப் ஆஃப் நம்பர்ஸை பற்றி உங்களுக்கு நல்லா ஒரு ஐடியா இருக்குது. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸை பற்றி சொல்ல தேவையில்லை. ஆனால் நம்ம ரிவைஸ் பண்ணுவாங்க, நம்ம ஒரு ரீகேப் பண்ணுவாங்க. என்ன ரீகேப் தான் நம்ம எடுக்கிறோம்? வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ ரீகேப் about the different types of numbers. எவ்வளவு டைப் ஆஃப் நம்பர்ஸ் தான் நமக்கு இருக்கு, அதுதான் நம்ம ரீகேப்ல எடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது the first type of numbers. It is going to be called as, என்ன பேர்ல கூப்பிடுவாங்க? It is called as natural numbers. என்னதான்ப்பா natural numberனு சொன்னீங்கன்னா, what is going to be our natural number? Natural numbers are numbers that are existing naturally. என்ன சொல்லலாம்? that are existing naturally. அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் மீதி நம்பர்ஸ் எல்லாம் நேச்சுரலி எக்ஸிஸ்ட் ஆகலையா? என்ன மீதி நம்பர்ஸ் இப்போ ஹோல் நம்பர் இல்லைன்னா இன்டிஜர்லாம் எக்ஸிஸ்ட் ஆகலையா? இருக்குது, ஆனால் நமக்கு கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுக்கிற மாதிரி, நான் இப்போ உங்ககிட்ட, இப்போ என்கிட்ட எவ்வளோ பென்சில் இருக்குது? என்கிட்ட ஒரு பென்சில் தான் இருக்குது, புரியுதா? ஆனால் என்கிட்ட எவ்வளோ பென் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட -2 பென் இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா கூட, அந்த -2ங்கிற நம்பர் உங்களால் பார்க்க முடியுமான்னு? -2 பென் எங்கே காட்டு, -2 பென் காட்டுன்னு கேட்டு நம்ம பார்த்துட்டோன்னா நம்மளால் பார்க்க முடியுமான்னு? -2 பென் இல்லை. ஸோ தட் மீன்ஸ் தட் அது முடியாது நம்மளால். புரியுதா நான் சொல்கிறது? ஸோ தட் இஸ் ஹவு இட் இஸ். நம்மளோட நம்பர்ஸ் வந்து நம்மளை கண்ணால் பார்க்க முடியுது, நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம என்ன பேரில் கூப்பிடுவாங்க? நம்ம நேச்சுரல் நம்பர்ஸுங்கிற பேரில் கூப்பிடுவாங்க. ஸோ இட் இஸ் கிளியர் எவ்ரி ஒன். ஸோ த நம்பர்ஸ் தட் ஆர் எக்ஸிஸ்டிங் நேச்சுரலி, இதில் இன்க்ளூட் ஆன நம்பர்ஸ் எது? எவ்ரி ஒன் ப்ளீஸ் டெல். இட் இஸ் கோயிங் டு பி 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா டில் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் இருக்கும். அப்போ நீங்கள் கேட்பீங்க, சார் இன்ஃபினிட்டினா என்ன நம்பர் சார்? இன்ஃபினிட்டிங்கிற நம்பர் சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்மளால் சொல்ல முடியுமா இன்ஃபினிட்டிங்கிற நம்பரை பற்றி? இல்லை. வாட் இஸ் இன்ஃபினிட்டி? இன்ஃபினிட்டினா பெரிய ஒரு நம்பர், அவ்வளோதான் மீனிங். என்ன மீனிங் சொல்லுவாங்க? பெரிய ஒரு நம்பர். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், 4 5 3 1 2 5 9 3 7 1 8. அது பெரிய நம்பர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் பெரிய நம்பர் போட்டாலும் உங்களுக்கு இதோட ஒரு 10 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை விட பெரிய நம்பர் கிடைக்கும். அந்த கிடைக்கிற நம்பர் கூட நீங்கள் இன்னும் 1 ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் அதை விட பெரிய நம்பர் கிடைக்கும். தட் மீன்ஸ் தட் நமக்கு ஆக்சுவலி எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கலாம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தட் மீன்ஸ் தட் இட் இஸ் நாட் கோயிங் டு எண்ட். எவ்வளோ பெரிய நம்பர் வேணாலும் நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ தட் இஸ் த ஐடியா ஆஃப் வாட் நேச்சுரல் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இஸ் நாட் டாக்கிங் அபவுட் அ சிங்கிள் நம்பர். இன்ஃபினிட்டி இஸ் டாக்கிங் அபவுட் அன் ஐடியா. இன்ஃபினிட்டினா என்ன? Infinity is an idea which says or which conveys the idea
conveys என்ன சொல்லலாம் a large number அந்த large numberனு சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷனில் ஒவ்வொரு மாதிரி. ஒரு எலக்ட்ரானை பொறுத்த வரைக்கும் 2 is a large number. எலக்ட்ரான் தெரியும்ல, சின்னது எலக்ட்ரான். இல்லைன்னா ஒரு பாக்டீரியா பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள்னு சொல்கிறது ரொம்ப பெரிய சைஸு இல்லையா. ஆனால் ஒரு எர்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த டேபிள்னு சொல்லி சின்னது, இல்லை டேபிளை பொறுத்த வரைக்கும் எர்த்து ரொம்ப பெருசு, இன்ஃபைனைட்லி லார்ஜ். ஆனால் வந்து இந்த சோலார் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இல்லைனா இஃப் யூ ஆர் கம்பேரிங் எர்த் அண்ட் சோலார் சிஸ்டம் இஸ் இன்ஃபைனைட்லி லார்ஜ். அந்த மாதிரி ஓகேவா. ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு லார்ஜும் ஸ்மாலும் ஆக முடியும். இப்போ இந்த லைனை விட இப்போ 2 லைன் இருக்கு இல்லையா. ஸோ வித்தவுட் சேஞ்சிங் த சைஸ் கேன் யூ மேக் திஸ் லைன் ஸ்மாலர்னு கேட்டிங்கன்னா நமக்கு இப்போ எப்படி பண்ணலாம் we will just draw a larger line on the side. Now this line has become smaller இல்லையா, அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் த கம்பேரிசன் ஐடியா. ஸோ தட்ஸ் கிளியர். அடுத்து வந்து இன்னும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நான் நிறைய talked a lot about that. I don't think that much talk is needed for that. அடுத்தது வந்து we are going to talk about the next set of numbers called as whole numbers. என்னையா whole numberனா? What do you mean by whole number? Everyone please tell me what is the meaning of a whole number. Come on everybody, எல்லாரும் சொல்லுங்க. What do you mean by whole number? Yes, whole numberனு சொன்னீங்கன்னா it is a number system that people assume to be complete. அது முழுசாக வந்துச்சு. இட் மீன்ஸ் ஹோல்னு சொன்னீங்கன்னா என்ன மீனிங்? it is as a whole, ஃபுல்லாக இருக்குது, கம்ப்ளீட்டாக இருக்குது. that is the idea of whole number. So what people thought is that if I add a number 0 to natural number system, it will automatically become complete. So அந்த 0 கூட ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நம்பர் சிஸ்டம் கிடைக்கும்? you get whole number system. உங்களுக்கு என்ன நம்பர் சிஸ்டம் கிடைக்கும்? whole number. So natural number கூட 0ங்கிற நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா you will get whole number system. So அந்த டைமில் people என்ன பிலீவ் பண்ணிங்கன்னா, ஸோ திஸ் இஸ் இட், அதுக்கு மீதி நம்பரெல்லாம் நமக்கு தேவையில்லை, நமக்கு இவ்வளோ நம்பர் போதும்னு நினச்சிருக்கிற டைமில் யார் வந்துட்டாங்க? அப்போ தான் என்ட்ரி. யாரோட என்ட்ரி? இன்டிஜர்ஸோட என்ட்ரி. யாரோட என்ட்ரி? இன்டிஜர்ஸோட என்ட்ரி. அப்போ இன்டிஜர்ஸ்ங்கிறது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு? they introduced the concept of negative numbers. ஆஹா, புதுசான ஒரு ஆள் வந்துச்சு. என்ன நம்பர் அது? நெகட்டிவ் நம்பர். அப்போ நெகட்டிவ் நம்பர்னா எப்படி சார்? வாட் டு யூ மீன் பை நெகட்டிவ் நம்பர்? என்ன தான் நெகட்டிவ் நம்பரோட மீனிங்? நெகட்டிவ் நம்பர் லைஸ் டு த லெஃப்ட் ஆஃப் 0 இன் a நம்பர் லைன். ஒரு நம்பர் லைனில் 0ஓட லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். யார் இருக்கும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் டிஃபைன்ட் இன் such a way that they are less than 0. They are defined in such a way that they are less than 0. Clear இருக்கா? So that is the idea of integers. So integers எப்படி இருக்கும்? So that means that it is going to range from -infinity ல இருந்து ஆரம்பிச்சு -4 இருக்கும், -3 இருக்கும், -2, -1, 0, அதுக்கப்புறம் 1, 2, 3 etc. till infinity. So this is going to be your என்ன சொல்லலாம்? That is going to be your integers. இதுதான் உங்களுக்கு integers ஆ வரப்போகுது. கிளியரா இருக்கா எல்லாருக்குமே? Is that idea clear to everyone? எல்லாருக்கும் கிளியரா இருக்கா? ஒரு ஆளுக்கு இல்லை, 2 ஆளுக்கு இல்லை, 3 ஆளுக்கு இல்லை, எல்லோருக்கும் கிளியரா இருக்கா? So that is how it is going to be. So you got the idea of integers. Alright, so இவ்வளவுதான். ஸோ நம்ம இதே நம்பர்ஸை we'll just represent it in a number line. நம்ம ஆக்சுவலி படிக்க போகிறது இன்னொரு டைப் ஆஃப் நம்பரை பற்றி தான். ஆனாலும் we'll just introduce the concept of a number line. இந்த நம்பர் லைன்னு சொல்கிறது it is a line which represents the numbers இல்லையா. what is a number line? என்னதான் நம்பர் லைன்னு சொல்கிறது? நம்பர் லைன் is a line which represents numbers. ஓகேவா? simple definition, line which represents numbers. ஓகேவா? a line which represents numbers. அந்த லைனோட ஸ்பெஷாலிட்டி என்ன? how will it look like? இப்படி தான் இருக்கும் நம்பரு, இப்படி தான் இருக்கும் லைனு. ஆனால் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமே. இது ஸ்லாண்டிங்காக இருக்குது, பரவாயில்ல, நான் ஸ்ட்ரைட்டாக மாற்றிட்டாங்க. இதில் நான் ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்ணுவாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. தட் இஸ் கோயிங் டு பி கால்ட் அஸ் 0. இந்த 0ங்கிற பாயிண்ட்டுக்கு இன்னொரு பேரில் கூப்பிடுவாங்க, ஒரிஜின் என்கிற பேரில் கூப்பிடுவாங்க. என்ன பேரில் கூப்பிடுவாங்க? ஒரிஜின் என்கிற பேரில் கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் கிளியராக இருக்காது? ஒரிஜின் என்கிற பேர் கிளியராக இருக்கா? ஸோ இதுலேருந்து ரைட் சைடுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸ் வரும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும். லெஃப்ட் சைடுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும். கிளியராக இருக்கா வந்து எல்லாருக்குமே? இஸ் தட் ஐடியா வெரி மச் கிளியர் டு எவ்ரி ஒன்? ரைட் சைடுக்கு யார் வரும்? பாசிட்டிவ் நம்பர்ஸ். லெஃப்ட் சைடுக்கு யார் வரும்? நெகட்டிவ் நம்பர்ஸ். தட் இஸ் த ஐடியா. ஓகேவா? பக்காவா இருக்கா? ஸோ லெட்ஸ் சி. நம்பர்ஸ் நான் மார்க் பண்ணும்போது டுவர்ட்ஸ் மை ரைட் இஸ் கோயிங் டு பி +1, +2, +3, +4, +5 இந்த மாதிரி இட் மே கோ அப் டு இன்ஃபினிட்டி. லெஃப்ட் சைடுக்கு வரும்போது -1, -2, -3, -4 எக்ஸெட்ரா டில் இன்ஃபினிட்டி. கிளியரா இருக்கா? அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க. the distance between
the distance between 1 and minus 1 or from 0 is going to be same. அதான் நம்பர் லைனோட பேசிக் ஐடியா இல்லையா? என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து இது ஆக்சுவலி ஒரு நிமிஷப்பா, ஒரே ஒரு நிமிஷப்பா, just give me a brief moment. Yes. So this distance, these two distance are going to be equal distance. The points என்ன சொல்லலாம், இதில் இதோட மீனிங் என்ன சொல்லலாம், the points 1 and minus 1 are equidistant from origin, இல்லைனா 0. ஓகேவா? கிளியராக இருக்கா? that is a very important point to note. இப்படி தான் நம்பர் லைனை பற்றி நம்ம இவ்வளோ தான் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிங்கன்னா you are actually clear about the idea of number line. நம்பர் லைனை பற்றியான ஐடியா எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? எல்லாருக்கும் பக்காவாக இருக்கா? டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் it is very much clear, right? So once it is clear, we shall move on, try to understand something in between these two. நம்ம படித்த நம்பர்ஸ் எது? 0 படிச்சிட்டாங்க, 1 2 3 இன்ஃபினிட்டி படிச்சிட்டாங்க, 0 -1 2 -2 இன்ஃபினிட்டி படிச்சிட்டாங்க. இந்த 0க்கும் 1க்கும் நடுவில் நம்பர் இருக்கா? இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் நம்பர் இருக்கா? இந்த -2க்கும் -3க்கும் நடுவில் நம்பர் இருக்கானே? இருக்கா இல்லையா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமே, நீங்க படிச்சிருக்கீங்களே, அந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். எஸ், they are called as fractions, or in other words they are also called as rational numbers. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இந்த விஷயம் இல்லையா? So we have already learned about the idea of rational numbers in the last year's mathematics. So I really hope the logic is known to you, but still நம்ம அதோட definition கூட மறுபடியும் பார்ப்பறாங்க. So what is going to be the definition? It is a number. Yes, it is a number which is a number expressed in the form of expressed in the form of P by Q. என்ன ஃபார்ம்? P by Q such that என்ன சொல்லலாம்? P by Q ஓட ஸ்பெஷாலிட்டி என்ன? such that P, Q belongs to integers. என்ன சொல்லலாம்? P and Q belongs to integers. அப்படின்னா P என்னவா இருக்கணும்? P இன்டிஜரா இருக்கணும். Q என்னவா இருக்கணும்? இன்டிஜரா இருக்கணும். கிளியரா இருக்கா? P என்னவா இருக்கணும்? இன்டிஜர். Q என்னவா இருக்கணும்? இன்டிஜர். So that means that basically a number expressed in the form of P by Q such that P, Q belongs to Z, and do you think it's over? இல்லையே. Q not equal to 0. இன்னொரு கண்டிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டிஷன்ஸு. ஒரு நம்பர் ரேஷனல் நம்பர் ஆகணும்னா என்ன கண்டிஷன்ஸ் இருக்கும்? இந்த P by Q ஃபார்மேட்டில் இருக்கணும் such that Q is not equal to 0 and P and Q are என்ன பேரில் கூப்பிடுவாங்க? சாரி, P and Q are integers, and P க்கு ஒரு பேர் இருக்கும், Q க்கு ஒரு பேர் இருக்கும். சரி, என்ன பேர் இருக்கும் P க்கு? Let's see the name of P. In P by Q, P is called as numerator. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜஸ்ட் ஒரு வாட்டி கூடி denominator. ஆஹா, கிளியர் ஆகுது. ஐடியாஸ் எல்லாம் நல்லா கிளியர் ஆகுது. This is called as numerator, this is called as denominator, this is going to be called as P by Q, and the numerator and denominator are integers. ஓகேவா? such that Q not equal to 0. அடுத்தது வந்து we'll see some examples. கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். Let me take some examples for you. Let me take some example number 1 is going to be 4 by 5. Is 4 by 5 ஒரு rational number இல்லையா? செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணலாம்? 4, 5 belongs to Z. Check. Point 1. Correct. 5 not equal to 0. Check. Point number 2. That means that this is okay, this is okay. நான் ரெண்டு கண்டிஷன் வச்சிட்டோம். 4, 5 belongs to Z. Okay. 5 not equal to 0. Okay. So that means that what is it that we can say? We can say 4 by 5 is rational. Clear இருக்கா? Now let's look into the next possibility. அடுத்த எக்ஸாம்பிள் நம்மளால் எடுக்கலாமே. நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளோட நிறுத்தணுமா என்ன? ஏன் நம்ம ரெண்டு எக்ஸாம்பிளோட நிறுத்தணும்? நம்மளால் இன்னும் எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம் இல்லையா? So let me take another example of minus 8 by 3. So minus 8 by 3 னு சொல்லும்போது check whether it is going to be a rational number. செக் பண்ணுங்கப்பா. என்ன சொல்லலாம்? minus 8, 3 ரெண்டுமே belongs to Z. ஆஹா, check. கரெக்ட் தான். 3 not equal to 0. check, correct da. So that means this is acceptable, this is acceptable. So we will basically say minus 8 by 3 belongs to Z and 3 not equal to 0 has been clear. Clear arka? Okay va?
பக்காவா இருக்கா? I really hope the logic is very much clear to you. That is going to be an interesting way. This is going to be a very interesting thing to do. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்கணும்? ஸோ -4/5 தெரிஞ்சுட்டாங்க, -8/3 நமக்கு கிடச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன வேணும் தான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். என்ன வேணும் அடுத்து நம்ம எதை பற்றி படிக்கணும்? ஐயோ நானும் மறந்து போச்சு. செக் பண்ணிட்டோமா நம்ம புக்கு இல்லை. ஸோ ரேஷ்னல் நம்பரை பற்றி படிச்சிட்டோம். வேறு எல்லாம் நமக்கு ஓகே, இது கரெக்டாக இருக்குது, அவ்வளோதான். இல்லை, இன்னொரு விஷயம் இருக்குது. ஐயோ நான் மறந்த விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தணுமே. ஸோ what is going to be called as the simplest form of a rational number. So how do you express a number in the simplest form? How do you express a number in the simplest form? So அதுக்காக what you have to understand is that it is a p by q is said to be in its simplest form. என்ன கண்டிஷன்ல? if சொல்லுங்க, if there are no common multiples between p and q. pக்கும் qக்கும் நடுவில் என்ன இருக்கக்கூடாது? ஒரு காமன் மல்டிபிள் கூட இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் கேட்பீங்க, என்ன சார் இந்த காமன் மல்டிபிள்? what do you mean by this common multiple? let us see. நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். I'm taking 4/16. what is, whether it is in its simplest form or not. நமக்கு முதல்ல ஒரே ஒரு வாட்டி பார்க்கும்போது we are able to say they both are even numbers. ரெண்டுமே ஈவன் நம்பர் ஆயிடுச்சுன்னா என்ன காமன் எலிமெண்ட் இருக்கும்? 2 is going to be common. So what am I going to do? I'm going to write it as 2 into 2 is going to be my number, divided by, I'm going to write 2 into 8. So that means that இந்த ரெண்டு 2 எங்கே இருக்குது? இது காமனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த காமன் 2 what can I do? I can cancel out. இல்லையா? I'll be able to cancel out. இது கேன்சல் பண்ணும்போது what is the answer that you will end up getting? You will end up getting 2/8. ஆனால் அதோட is that the end of it? இதான் end of the road? இது end of the road? இல்லை. அது நம்ம ஏன் சொல்கிறேன் அது end of the road இல்லைன்னு? because you again have a 2 in common. So I can actually rewrite this as, இது நமக்கு இன்னும் rewrite பண்ணிக்கலாமே. எப்படி? 2 into 1 divided by 2 into 1 இல்லை 2 into 1 yes 2 into 1 divided by மறுபடியும் you can write 2 into 4. அப்போ ஸோ இன்னும் இருக்குது காமனாக. யார்? இந்த 2 காமனாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு 2 எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? எனக்கு கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு 2 நான் கேன்சல் பண்ணும்போது what is it I'm getting 1/4. Now we have to check. இந்த 1க்கும் 4க்கும் நடுவில் ஏதாவது காமன் இருக்கா? 1க்கும் 4க்கும் நடுவில் ஏதாவது காமன் இருக்கா? anything common between 1 and 4? nothing is common between 1 and 4. So that is going to be in its simplest form. அது என்ன ஃபார்மில் இருக்கும்? It is going to be in the simplest form. This is the idea of simplest form altogether. இதுதான் நம்ம simplest formோட ஐடியாவே. என்னது? You have a fraction and the fraction is going to be placed in such a way that it is going to be in its simplest form without a multiple common between them. ஓகேவா? without a multiple common between them. இதில் வந்து நமக்கு என்ன சொல்லலாம்னா either one of them, ரெண்டுமே ஆக்சுவலி இப்போ ப்ரைம் நம்பர் ஆகணும்னு எல்லாம் அவசியம் கிடையாது. ஓகேவா? it is not completely necessary that one of them should be prime. It can be just that there is nothing common between them. ஓகேவா? it can be just that nothing is common between them. ஓகேவா? is that idea clear? say for instance இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 13 divided by 63 இல்லைனா say 40, I'm sorry, I'm going to take 15 முடியாது, 16 divided by 63. இப்போ 16 divided by 63 என்கிற நம்பர் எடுத்துட்டோம்னா இதில் 16லையும் 63லையும் காமனாக ஏதாவது நம்பர்ஸ் இருக்கா? that is it that we have to check இல்லையா? so we have to check. it is going to be 16 is going to be 2 times, it is going to be 8 2 4 2 2. that's it. 63 னு சொல்றது is going to be 3 21 3 7 7 1. so this is going to be an 2 into 2 into 2 into 2 2 2 4 times and 3 into 3 into
7 is going to be இல்லையா. So that means that இந்த ரெண்டுலையுமே காமனாக நம்மளால் ஒன்றுமே எடுக்க முடியாது இல்லையா. So this is a common thing. So we actually prime factorize. நம்ம இதை prime factorize பண்ணி பார்க்கும்போது what is it that you are getting? What is it that you are getting? You will get the answer to be 2 into 2 into 2 into 2 divided by 3 into 3 into 7. So you can see that both are not prime numbers. ரெண்டுமே என்ன இல்லை, prime numbers இல்லை. ஆனாலும் நமக்கு என்ன சொல்லலாம், they are in the simplest form. ஏன்னா இதில் காமனாக நமக்கு ஒன்றுமே இல்லை. That is the reason. Is that clear everyone? உங்களுக்கு அது கிளியராக இருக்கா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் சம் பீப்புள் மே ஃபீல் லைக் தட். ஒரு சில பேருக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வரும், என்னது, தே ஷுட் பி காமன், இல்லைனா அது ஏதோ ஒன்று என்ன இருக்கணும், ப்ரைம் நம்பராக இருக்கணும்னு ஒரு ஃபீல் வரும். அப்படியெல்லாம் கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட். இட் இஸ் நாட் necessary that either numerator slash denominator should be prime. And the condition கிடையாது. The only condition is that என்னதாவது இருக்கும், the only condition is that there should be no common element, no common number, element இல்லை number. ஓகேவா? is that idea clear to everyone? இந்த ஐடியா எல்லாருக்கும் பக்காவா இருக்கா, கிளியரா இருக்கா, சூப்பரா இருக்கா? ஐயோ ஒரு நிமிஷப்பா, let me just resize it so that on the okay fine. So this is a very important point that you're supposed to remember. Romba important point, everyone should remember. Okay fine. So that is the idea of the simplest form of a rational number. Okay, so fine. So நம்ம rational number பத்தி பேசிக்கா நம்ம படிச்சிட்டோம். We understood what is a rational number. ஒரு நம்பர் பார்த்து அந்த நம்பர் ரேஷனலா இல்லையான்னு செக் பண்றது எப்படின்னு நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு படிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்ன, எப்படி சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிக்கிறது, அந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மை கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு எப்படி பிரைம் ஃபேக்டரைசேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். So these are some of the things that we actually studied with the help of 2 examples, and the ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம படிச்சிட்டோம். So next, what is it that we are going to look? I am going to take a simple question for you. இது வந்து CBSE NCERT textbookல this is something that we have already learned. So I am taking example 2 from your NCERT textbookல example 2 மட்டும் டைரக்டா எடுத்துக்கலாம். என்ன சொல்றது, find 5 rational numbers between 1 and 2. Find 5 rational numbers between 1 and 2. 1க்கும் 2க்கும் நடுவில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், 5 ரேஷனல் நம்பர் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்மளால்? So how will we actually find out 5 rational numbers between 1 and 2? நம்ம ஏற்கனவே படிச்ச விஷயம் தான். It is not that very difficult. The first number can be found out with the help of average method இல்லையா. First we will use average method யூஸ் பண்ணுங்க. So average method யூஸ் பண்ணி actually எவ்வளோ வேணாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், அது ஒரு விஷயம். So that is going to be 1 plus 2 divided by 2 which is equal to 3 by 2. So that means that 3 by 2 is between 1 and 2. கிளியரா இருக்கா? அடுத்தது நமக்கு எடுத்துக்கலாம். So that means that we have 1 2 and நடுவுல யார் இருக்கு, 3 by 2. Now what is it that we can do? இந்த டயக்ராத்தில் வச்சு நமக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கலாம். Now we can actually find out average of these two numbers and these two numbers. So நமக்கு இன்னும் 2 numbers கிடைக்கும் இல்லையா. So அதுக்காக நான் என்ன பண்ணுவார்னா, I'll use this one, 1 plus 3 by 2 divided by 2 வரும். 1 plus 3 by 2 divided by 2 is going to be how much? Very interesting thing. 2 is going to be 2 plus 3 divided by 2 into 2 which is going to be 5 by 4. That means that இங்கே என்ன நம்பர் வரப்போகுது, this number here is going to be 5 by 4. அந்த லாஜிக் கிளியரா இருக்கா எல்லாருக்குமே? இதுல எல்லாம் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு சில பேருக்கு இந்த டவுட் வரும், ஏன்னா இங்கே ஃப்ராக்ஷனுக்கு மேல ஃப்ராக்ஷன் வருது இல்லையா. ஃப்ராக்ஷனுக்கு மேல ஃப்ராக்ஷன் வரும்போது ஒரு சில பேருக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். என்ன கன்ஃபியூஷன் எப்படி நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம்? In the denominator is basically what? I'll just explain that step also to you because அந்த ஸ்டெப் எல்லாம் ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒன்று பண்ணிடுங்க, நீங்கள் அது கன்ஃபியூஷன் இருக்கிறவர் மட்டும் அது கமெண்ட்டாக பண்ணுங்கள். அந்த கமெண்ட் இருக்குன்னா I'll put some videos like that. ஓகேவா? அந்த மாதிரி எக்ஸ்பெஷலி அதிகமாக ப்ராப்ளம்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஏரியாவில், ஓகேவா, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் என்ன கமெண்ட்டில் பண்ணும்போது இந்த ஏரியா 1 வச்சுருங்க. ஓகேவா? ஏரியா 1 டவுட். நான் அப்படியே இந்த வீடியோ பார்த்துட்டே இருக்கும் இல்லையா, பார்த்துட்டே இருக்கிற டைமில் அப்படியே கீழே போய் ஏரியா 1 டவுட்னு போட்டிங்கன்னா அந்த ஏரியா 1 டவுட் என்னன்னு நான் பார்த்து சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியராக இருக்கா?
I'll check on it. So that is going to be your doubt. So that is going to be another, so the 5 by 4 வரும். இதே மாதிரி you can actually find out between these two இல்லையா, இந்த 3 by 2 plus 2 பார்க்கலாமே. So that is going to be 3 by 2 plus 2 is going to be how much? It is going to 3 by 2 plus 2 divided by 2. It is going to be 3 plus 4 by 2 into 2, which is going to be equal to 7 by 4 வருது. என்ன வருது? 7 by 4. So that is going to be 7 by 4 and it is going to be between these two. இப்போ நமக்கு எவ்வளவு நம்பர்ஸ் ஆச்சு? இப்போ நமக்கு எவ்வளவு ஆச்சு? We have got 3 numbers இல்லையா, 1 2 3 ஆயிடுச்சுல. Now you can find out average of these two. அதுக்கப்புறம் you can find average of these two. அது ரெண்டு கூட கிடைக்கும்போது what will you get? You will get 5 rational numbers. கிளியரா இருக்கா? That is one way of getting it. இன்னும் ரெண்டு கண்டுபிடிக்கணும்னா நீங்க உங்களுக்கு இந்த ரெண்டோட ஆவரேஜ் எடுத்துக்கலாம், இது ரெண்டோட என்ன ரெண்டு வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். Actually வந்து you can choose this one also. இல்ல அது நம்ம ஏற்கனவே சூஸ் பண்ணிட்டோம்ல. You can actually choose these two also. ஓகேவா? அதே மாதிரி you can choose these two also. என்ன நம்பர்ஸ் வேணாலும் you can actually choose. ஒரே செட்டை ரெண்டு வாட்டி சூஸ் பண்ணாதீங்க, ஒரே வாட்டி மட்டும் சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? இது நம்ம ரெண்டுமே சேர்ந்து இந்த நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து இந்த நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் போய் இதே எடுக்கக்கூடாது. ஓகே, ட்ரை டிஃப்ரெண்ட் பேர்ஸ். ஓகேவா? சேம் பேர் நீங்கள் மறுபடியும் யூஸ் பண்ணாதீங்க. தட் இஸ் ஓன்லி திங். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் பேர் பண்ணிக்கலாம் and you will be able to get it. நான் வந்து செப்பரேட்டாக ஒரு மெத்தட் கூட சொல்கிறேன். another method is going to be relatively, அது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். பிகாஸ் யூ ஹேவ் நவ் த நம்பர்ஸ், நம்மக்கிட்ட என்னென்ன நம்பர்ஸ் இருக்குது இப்போ. ஸோ ஆவரேஜ் மெத்தட் இஸ் கிளியர் டு யூ. ஆவரேஜ் மெத்தட் உங்களுக்கு கிளியராக இருக்குன்னா I'll be moving to this side and I'm taking the numbers 1, 5 by 4, 3 by 2, 7 by 4 and 2. இப்படி தான் இருக்கு இல்லையா இந்த நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸ் இப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா I am going to write இந்த ரெண்டு நம்பர்ஸுக்கு ஒரே இது இருக்கு இல்லையா. ஸோ தீஸ் டூ நம்பர்ஸ் ஹேவ் சேம் டினாமினேட்டர். ஸோ நான் என்ன பண்ண போகிறதுனா ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் தீஸ் டூ நம்பர்ஸ் அவுட் சைட் அண்ட் ஐ எம் கோயிங் டு ரைட் அஸ் 50 by 40 and 70 by 40. ஆஹா, 50 by 40 and 70 by 40. ஸோ நான் இந்த மாதிரி எழுதும்போது இந்த ஃப்ராக்ஷனுக்கு ஏதாவது சேஞ்ச் வருதானே? இல்லையே. what did I do? I multiplied and divided by 10 இல்லையா. I just multiplied and divided by 10 on which number? 5 and 4. இங்கே what did I do? I multiplied and divided by 10 on which number? sorry, ஒரு நிமிஷப்பா. This is equal to, I multiplied and divided by 10 on which number? On 7 by 4. So that is how you get these two numbers. In the ரெண்டு நம்பர் கிடைச்சிங்கன்னா you have 50 by 40 and 70 by 40. இந்த 50க்கும் 70க்கும் நடுவில் என்ன நம்பர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது? 20 நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ இந்த 20ல் எனக்கு 200 வேணும்னா you can write 100. இங்கே 100. Instead of multiplying by 10 you would have multiplied by 100. கிளியராக இருக்கா? பக்காவாக இருக்கா? ஏதாவது டவுட்? எனி டவுட்ஸ் அட் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எனி டவுட்ஸ் அட் ஆல்? ஐ ரியலி hope not. So that is going to be the idea. இது ரெண்டு நம்பர்ஸுக்கு நடுவில் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக I'll just take two more numbers for you. It is going to be 51 by 40 எடுத்துக்கலாம், 52 by 40 எடுத்துக்கலாம், 53 by 40 எடுத்துக்கலாம். Like that you can go up to 69 by 40. அவ்வளோ வேணாம் உங்களுக்கு எடுத்துக்கலாம். ஓகேவா? clear? That is how it is. So I really hope the logic is very much clear to you. Some in the find rational number, 5 rational numbers between ரெண்டு நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா ரெண்டு மெத்தட் நம்மளால யூஸ் பண்ண முடியும். The first method is average கண்டுபிடிச்சு you can continuously find out averages கண்டுபிடிச்சே இருக்கலாம். இல்லைன்னா இந்த ஜீரோ ஆட் பண்ணி changing the denominator மெத்தட்ல கூட நம்மளால பண்ண முடியும். ஸோ ரெண்டு மெத்தட் நம்ம இப்போ படிச்சிட்டோம். ஸோ I really hope the logic is very much clear to you. இந்த லாஜிக் உங்களுக்கு இந்த லாஜிக்லேருந்து வாட் இஸ் இல்லைங்க, இந்த ப்ராப்ளத்துலேருந்து what is the conclusion that you can come to? You can basically say that there are infinite number of rational numbers between any two numbers. என்ன ரெண்டு நம்பர் கொடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பர் நடுவில் நமக்கு என்ன இருக்கும்? there are infinite number of rational numbers. மறுபடியும் ஒரு வாட்டி கூட சொல்லலாமா? நானே ஒரு ரெண்டு நம்பர் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, ஏதோ ரெண்டு நம்பர். இந்த ரெண்டு நம்பர்னு கிடையாது. அது ரெண்டு இன்டிஜராக இருக்கலாம், அது வந்து ரெண்டு ஹோல் நம்பராக இருக்கலாம், அது ரெண்டு நேச்சுரல் நம்பராக இருக்கலாம், எதுக்கு ரெண்டு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கலாம். எந்த மாதிரி ரெண்டு நம்பர் நீங்கள் எடுத்தாலும் இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் you will be able to find out infinite number of rational numbers. You will be able to find out infinite number of rational numbers. இப்போ நான் இங்கே ரெண்டு நம்பர் இந்த 1க்கும் 2க்கும் நடுவில் இங்கே 3 கண்டுபிடிச்சிட்டோம். and I ask you to find 2 more by taking additional pairs and get the 5. ஆனால் இங்கே நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண டைரக்ட்லி இந்த ரெண்டு நம்பர்ஸ் இந்த 5 by 4க்கும் 7 by 4க்கும் நடுவில் மட்டும் I will be able to find out 19 different rational numbers. ரொம்ப சீக்கிரமாக இந்த இன்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் இன்ஸ்டன்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா?
கிளியராக இருக்கா? ஆனால் உங்களுக்கு இப்போ 100 நம்பர்ஸ் தேவைன்னு சொன்னீங்கன்னா வாட் வுட் ஐ டூ? ஐ இந்த 10க்கு பதிலாக 100 போட்டுருக்கலாம். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ ஐ எக்ஸ்பிளைன் த ஹோல் திங் 2 times. இந்த ரெண்டுமே உங்களுக்கு கிளியராக இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ இஸ் தட் கிளியர் எவ்ரி ஒன்? இந்த லாஜிக் எல்லாருக்குமே கிளியராக இருக்காப்பா? இந்த லாஜிக் வந்து எல்லாருக்குமே கிளியராக இருக்கா? ஸோ ஷல் வி மூவ் ஆன்? எஸ், வி ஆர் மூவிங் ஆன். ஏதாவது இருக்குன்னா டவுட் இருக்குன்னா கேளுங்கப்பா. anyone, let me look into the chat. Is there anyone having any doubts at all? ஏதாவது டவுட் இருக்காப்பா? எஸ் டவுட் எல்லாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஒரு டவுட் கேட்குறாங்க. என்னது ஆமாம், டினாமினேட்டரில் 0 வந்தீங்கன்னா ரேஷனல் நம்பராக இருக்குமா? இல்லைப்பா, தட் இஸ் வாட் வி டாக்ட். இல்லை, இப்போ இஃப் ஐம் ரைட்டிங் 4/0 will it be a rational number? 4/0ன்னு சொல்கிறது ரேஷனல் நம்பராக இருக்குமா? நீங்கள் பாருங்கள், 4,0 இது ரெண்டுமே என்னவாக இருக்கும்? இன்டிஜர். ஸோ செக் பாயிண்ட் கரெக்டு. ஆனால் 0 ஈக்குவல் டு 0 ஆச்சே. ஸோ தட் இஸ் நாட் அ செக் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு செக் பாயிண்ட், இது வந்து எனக்கு ராங் பாயிண்ட். ஓகேவா? இஸ் தட் ஐடியா கிளியர்? ஸோ 4,0 அண்ட் 0 ஈக்குவல் டு 0ல் இந்த பாயிண்ட் கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் இந்த பாயிண்ட் கிளியர் இல்லைன்னு இருக்கிறதுனால வாட் கேன் யூ சே? யுவர் 4/0 is not a rational number. It is not a rational number. Clear இருக்கா? Good job. The doubt clear இருக்குல்ல? Fine. Now let's go into something called as irrational number. Let us go into something called as irrational number. என்னையா இந்த irrational numberனு சொல்கிறது? Let us see. So actually வந்து irrational numberோட origins ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். எப்படி இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸு கண்டுபிடிச்சிட்டாங்க? இந்த நம்பர்ஸோட ஸ்டோரியே ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இப்போ டைம் இல்லைன்னா நான் சொல்லியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஓகேவா? அந்த ஸ்டோரி சொல்கிறதுக்காக ரொம்ப டைம் வேணும். அந்த ஸ்டோரி கேட்கணுன்னு ஆசையாக இருக்கா யாருக்காவது? இன்ட்ரெஸ்டடாக இருக்கா? இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்குன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் பி சேயிங் த ஸ்டோரி ஆஃப் த ஒரிஜின் ஆஃப் நம்பர்ஸ். இந்த ஸ்டோரி எப்படி தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஆக்சுவலி வந்துச்சு, இதுக்கு ஒரு கதை இருக்குது, ஆக்சுவலி ஹிஸ்டரி இருக்குது. அந்த ஹிஸ்டரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஸோ எனிவே லெட் அஸ் கம் பேக் டு irrational numbers. Everyone believed that. எல்லாரும் என்ன நம்பிட்டார்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நம்பருமே நமக்கு ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நமக்கு ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாத ஒரு நம்பர் கூட இந்த உலகத்தில் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கையோட தான் எல்லாரும் வாழ்ந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ தட் வாஸ் ஹவ் இட் இஸ். ஆனால் ஒருத்தர் மட்டுக்கும் அது பிடிக்கல. என்ன அந்த மாதிரிலாம் இருக்குமென்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா நம்பரையும் உங்களுக்கு எப்படி ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்? இப்படியெல்லாம் முடியாது. ஏதோ ஒரு நம்பராவது இருக்கும்ல ஃப்ராக்ஷனாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாதுன்னு இருக்கிற. ஸோ தட் இஸ் அன் ஐடியா தட் சம்மன் ஹேட். ஒரு ஆளுக்கு அந்த தாட் வந்துச்சு. எப்போதுமே அப்படி தானே. இப்போ 0ங்கிற நம்பர் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க? நெகட்டிவ் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க? இதே மாதிரி தான். ஸோ தட் இஸ் அ தாட். ஒரு ஆளுக்கு ஒரு தாட் வர்றாங்க. அது அப்படியெல்லாம் இருக்குமா? ஏதாவது பாசிபிலிட்டி? இப்போ நான் கூட இப்போ ஒரு விஷயம் நீங்கள் அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னு உங்களுக்கு என்ன ஃபீலிங் வரும்? சார் அதை நான் பண்ணுறேன், அதை பண்ணும், அது பண்ணா. இப்போ நான் சொல்கிறேன் உங்ககிட்ட, அந்த சாக்லேட் இருக்குது, அந்த சாக்லேட் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அந்த சாக்லேட் எடுக்கணும். இல்லைனா நான் சொல்கிறேன், அந்த யூடியூப் சேனல் இருக்குது, அந்த யூடியூப் இல்லைனா அந்த இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அந்த இன்ஸ்டா பேஜ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணுவார்? இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், இந்த ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டா ஹேண்டில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்க வேணாம், இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் யூன்னு ஸ்பெசிஃபிக்காக சொன்னீங்கன்னா நீங்கள் முதல்ல போய் என்ன பண்ணுவார்? அந்த இன்ஸ்டா ஹேண்டில் நீங்கள் போய் சர்ச் பண்ணுவார் இல்லையா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டூ. எல்லாரும் அப்படி தான், நானும் அப்படி தான். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். இல்லை யாராவது இல்லை நான் அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அவர் சொல்கிறது அப்படி இல்லை, அவர் அப்படி தான் இருக்கணும், எல்லாரும் அப்படி தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ எனிவேஸ் லெட் அஸ் கம் பேக் டு த பாயிண்ட். when we are coming back to the point, the idea is that, ஸோ இந்த இப்படி இல்லை, எவ்ரி நம்பர் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஃப்ராக்ஷன் சொன்னப்போ ஒருத்தனுக்கு பிடிக்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் நிறைய ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். அதில் வாட் ஹீ செலக்டட் வாஸ், அவுட் ஆஃப் த மெனி நம்பர்ஸ் ஹீ செலக்டட், ஒன் ஆஃப் த நம்பர்ஸ் வாஸ் √2. One of the numbers was √2, square root of 2. So நம்ம ஸ்கொயர்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் எல்லாமே ஏற்கனவே படித்ததான் 8th ஸ்டாண்டர்டில். ஸோ தட் நம்பர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. ஸோ ஸ்கொயர் 2ன்னு சொல்கிறது இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லையா? ஸோ திஸ் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ வி நோ தட் த நம்பர் 2 இஸ் நாட் a perfect square. ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை என்கிற ஒரே ஒரு ரீசனால் நமக்கு என்ன சொல்ல முடியும்? இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லை என்கிற ஒரே ஒரு ரீசனால் நமக்கு என்ன சொல்ல முடியும்? we can say that this will not be எனக்கு ஒரு பர்ஃபெக்டான வேல்யூ, ஒரு டெசிமலோட தான் வேல்யூ வரும், அது ஓகே. and he said that அது ஒரு ஃப்ராக்ஷனாக வரும். so that means that I am assuming that √2 is equal to p/q. we assume that √2 is equal to p/q. சரி, ஓகே, ஒத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறதுனா, I am going to square both sides. ஸோ ரெண்டு சைடையும் நான் ஸ்கொயர் பண்ணும்போது what do I get? I'll get 2 is equal to p square by q square. கரெக்டாக?
p square is equal to q square into 2 square. So that means that p square is equal to 2 into q square. P square is equal to 2 into q square. So in the p by q nu podumbodhu, an assumption that I am going to take is that this is in the simplest form. என்ன ஃபார்முலா இருக்கு? this is in the simplest form. இது வந்து simplest formula இருக்கு. இதை விட simplest form இல்ல. So that is what is actually said here. இந்த மாதிரி assumptionல தான் எடுக்கிறோம். So that means that p க்கு q காமனா ஒண்ணுமே இருக்க கூடாது. So that means that ஆனா இது ரெண்டுமே ஸ்கொயர் பண்ணும்போது you can see that p square by q square தான் வரும் இல்லையா? And p square by q square is equal to 2 into q square னு சொல்லும்போது that means that p square is going to be an even number. This means that p square is an even number. கிளியராக இருக்கா? p square is an even number. அப்போ நீங்கள் கேட்பீங்க எப்படி சார் உங்களுக்கு புரிஞ்சு p square even numberன்னு? How can you say that p square is an even number? It is because if p square is an even number because p square can be expressed as 2 into q square. It can be expressed as, this is because, why? Because p square can be expressed as 2 into q square. So இந்த 2 into வருதுனால we will say it is an even number. Clear இருக்கா? So this 2 makes this p square to be an even number. Okay, is that idea clear to you? So இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் யார் even number? p square is an even number. Okay வா? So that is a very important concept that we have come to the conclusion. என்னது? p square is even. So if p square even now, what is it that we can say? If p square is even, then p is also even. Okay va? Then if p square even na, p is also even. அப்படி தானே வரும்? p square even number na, p யும் even number இருக்கணும். Okay va? So that means that I am going to express, so what I will do is that I will express p is equal to 2 into r என்கிற புதுசான ஒரு நம்பர் நான் introduce பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்? I am going to introduce a new number which is going to be expressed as p is equal to 2 into r. அப்போ நீங்கள் கேட்பீங்க ஏன் சார் 2 into r ஏன் சொல்கிறேன்? Because p is an even number. So what will I do is that I will take this as equation number 3. I will take this as equation number 1. So 3 வேணாம், எதுக்கு 3? எனக்கு 2 போதும். 2 and I am going to take this as equation number 1 and I will substitute. நான் என்ன பண்ணுவேன்? I will substitute p is equal to 2r in equation 1. பார்க்கலாம் என்ன வரும்னு. Let us see what will come. நமக்கு என்ன வரும் செக் பண்ணலாம் நமக்கு. ஓகேவா? ஒரு நிமிஷப்பா, just wait for a moment, please wait for a moment. ஒரு நிமிஷப்பா, just please ஒரு நிமிஷம். Yes, so when I substitute p is equal to 2r, what do I get? பாஸ் செக் பண்ணுங்க. இந்த பியோட இடத்துல I'll substitute 2r. So this is going to be what? This is going to be 2r the whole square is equal to 2q square னு வரும். And this is going to be 4r square is equal to 2q square. Now you will take this 2 to the other side. So that means that q square is equal to 4 by 2 into r square and q square is equal to 2r square. Aha. This means that in the condition, if this means that q square is also even. This means that q square is also even. If q square is even, q என்னவா இருக்கும்? q is also even. So what does it mean? இதிலிருந்து நம்ம என்ன சொல்லிக்கலாம்? So this means that நாங்க இங்கே எடுத்த முதல் assumption என்னவா இருக்கும்? It will be wrong. நம்ம எடுத்த அசம்ஷனே ராங்காக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த டைப் ஆஃப் ப்ரூஃப் நம்ம படிச்சிட்டோம் இல்லையா? கான்ட்ரடிக்டரி இல்லையா? இட் இஸ் கெட்டிங் கான்ட்ரடிக்டரி. நம்ம முதல்ல எடுத்த அசம்ஷன் இருக்கு. ஸோ அந்த அசம்ஷன் இஸ் ராங். ஸோ தட் மீன்ஸ் தட் வாட் வி ஆர் சேயிங், ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். மறுபடியும் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். இந்த q ஸ்கொயர் என்னவா இருக்கும்? வாட் இஸ் திஸ் q ஸ்கொயர் கோயிங் டு பி? திஸ் q ஸ்கொயர் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as 2r ஸ்கொயர். நம்ம கால்குலேட் பண்ணி வந்தப்போ எனக்கு அப்படி வந்துச்சு. ஸோ தட் means that q square ஒரு even number, q is also even number. So that means that எனக்கு p ஒரு even number னு கிடைச்சிட்டாங்க, q ஒரு even number னு கிடைச்சிட்டாங்க. இது ரெண்டுமே எனக்கு even number னு கிடைச்சிங்கன்னா what is it that I can say? I can say that p and q is not in its simplest form. We can say p by q is not in its simplest form. அப்படின்னா you cannot find, that means that அந்த மாதிரி நம்பர் இல்லை. You cannot, நீங்கள் என்ன பண்ணாலும் you will end up getting a not a simplest form. நமக்கு எப்போவுமே நம்ம எந்த மாதிரி situation assume பண்ணாலும் you will end up getting this situation where you will have an even number between them. That is
you cannot find a P and Q. You cannot find a P and Q such that root 2 is equal to P by Q. You cannot find two numbers such that root 2 such equal to P by Q. Okay, wow. So that means that root 2 you will never be able to find, two numbers P and Q such that root 2 will be equal to P by Q. நமக்கு root 2 is equal to P by Q என்கிற நம்பர் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு நம்பர் கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது என்கிறவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இவரோட ப்ரூஃபை கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி கூட இல்லை. People have actually tried for centuries and his proof was actually the end the style. So what is that happened? அப்போ என்ன நடந்துச்சு? So we can say that there are certain numbers. நம்ம ஏன் இப்படி சொல்கிறேன்னா there exist certain numbers which cannot be expressed as a fraction or in the form of P by Q. Such numbers are called as irrational numbers. They are called as irrational. So what are irrational numbers? Rational nu soningena it can be expressed as, rational is expressed as P by Q. And what is going to be irrational? Irrational is such that it cannot be expressed as P by Q. So that is basically the difference between rational and irrational. நமக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி தி எக்ஸாம்பிள்ஸ் ஆர் கோயிங் டு பி ரூட், ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ், ராடிக்கல் நம்பர்ஸாக இருக்கும். ரூட் இருக்கும், ரூட் 2 இருக்குது, ரூட் 3 இருக்குது, அப்புறம் பை இருக்குது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க பைன்னு சொல்கிறது 22/7 தானே சார்னு கேட்டிங்கன்னா 22/7 இஸ் an irrational number தான். Actually it is not exactly 22/7. You are approximating the value to 22/7. It is not perfectly 22/7. Okay, so that is the idea of irrational number. So irrational number என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் கிளியராக இருக்கா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? Do you have any idea or doubt that what are going to be irrational numbers? Okay, பக்காவா இருக்கா? Now let's try. So I really hope the logic is very much clear to you. So நமக்கு இந்த லாஜிக் வந்து உங்களுக்கு பக்காவா இருக்கு. So I hope இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கு, கிளியராக இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்துட்டோம், we'll just have a small brief revision about what is it that we have studied. நம்ம இன்னைக்கு படித்த விஷயங்கள் நம்ம ஜஸ்ட் ஒன்று ரிவைஸ் பண்ணுறோம். வெரி சிம்பிள் திங்ஸ், ரொம்ப சிம்பிளான திங்ஸ் தான் நம்ம படிச்சிட்டோம். இதை வச்சு you will be able to solve exercise 1.1. ஓகேவா? You will be able to solve 4 questions from exercise 1.1. So everybody try it. Okay, எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மளோட டே 1 தான், அதனால் நான் அவ்வளோ நேரம்லாம் கிளாஸ் எடுக்க மாட்டோம், கொஞ்சம் கம்மி தான் இருந்தால் எடுப்பாங்க. ஓகேவா? பக்காவா இருக்கா? ஸோ லெட்ஸ் கோ ஹெட். நம்ம படித்தது வந்து நேச்சுரல் நம்பர் என்ன, ஹோல் நம்பர் என்ன, இன்டிஜர் என்ன. ஓகே, அதுக்கப்புறம் நம்பர் லைன் வரைச்சிட்டோம். அதுக்கு ரைட் சைடில் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடில் நெகட்டிவ்னு சொன்னாங்க. ஒரு நம்பர் எடுத்துட்டோன்னா இந்த 1 ஆனாலும் மைனஸ் ஆனாலும் இது ஒரிஜினலேருந்து இருக்கிற தூரம் சேமாக இருக்கும்னு சொன்னாங்க. அப்படின்னா -8 இருக்கிற தூரம் சேம், -4/3 4/3 இருக்கிற தூரம் சேம். அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டாங்க, ரேஷனல் நம்பர் என்னன்னு சொல்லிட்டாங்க, P by Qன்னு சொன்னாங்க, அது எப்படி செக் பண்ணலான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் we talked about the simplest form of rational number. அதுக்கப்புறம் we took an example and found out how to insert infinite number of rational numbers between any two rational numbers. ஓகேவா? And we also said that if 0 comes in the denominator, it is not going to be a rational number. In fact, this will be said as, நான் இருக்குல்லங்க, this will be said as not defined. இந்த நம்பரே டிஃபைண்டாக இருக்காது. ஓகேவா? ஜஸ்ட் அப்படியே படிச்சிருங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம கிளாஸ் 11 தான் படிக்கும். பட் எனிவே இட் இஸ் நாட் டிஃபைன்ட் அட் ஆல். உங்களுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? വളരെ சிம்பிள் தான். உங்ககிட்ட 4 சாக்லேட் இருக்குது. இந்த 4 சாக்லேட்டு யாருக்கும் கொடுக்கலன்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ நீங்கள் சொல்லும் 0ன்னு இல்லை. You will not be able to distribute. உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. You will not be able to do it at all. ஓகேவா? அது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், என்கிட்ட வைக்கும். அதான், that is not how you divide it. Okay, fine. Anyway, let's come back to the point. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னா it will become complicated. So forget it. match everything. எல்லாமே ரப் பண்ணுங்க, நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ எனிவே கமிங் பேக் டு த பாயிண்ட், தென் வி டாக்ட் அபவுட் irrational numbers. What did we do? We talked about irrational numbers, the numbers that cannot be expressed as a fraction, and we proved that root 2 is irrational. இது ஆக்சுவலி வந்து இப்போ இருக்கிற சிலபஸில் இல்லை, முன்னாடி இருந்த சிலபஸில் இதெல்லாம் படிக்கணும். இட் வாஸ் அ ஸ்டாண்டர்ட் ப்ரூஃப் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரலி படிச்சிருந்தாங்க. பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அது சிலபஸில் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும்.
okay, because it is very important. So anyway, so and you will not be definition of irrational numbers. Okay, so this is it what we have studied in today's class. We confined or we just concluded about what are going to be your irrational numbers. All right, so I think we have done with everything. So we have discussed everything that is related to this particular topic. உங்களுக்கு exercise 1.1 completely பண்ணிக்கலாம். So I am stopping the class for the time being. இன்னைக்கு இருக்கிற கிளாஸ் நம்ம ஈஸியாக கன்க்ளூட் பண்ணுறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஆனதுனால அவ்வளோ நேரம் நான் கிளாஸ் எடுக்கல. ஸோ ஐ ரியலி ஹோப் திஸ் கிளாஸ் ஹஸ் பீன் இன்ட்ரெஸ்டிங் டு யூ. உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக தான் இந்த கிளாஸ் இருந்தேன் அசியூம் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை பார்க்க வரோம். ஸோ அது வரைக்கும் இட் இஸ் மீ நிக்கில் நாராயணன், உங்களுடைய ஃபேவரட் ஃபிசிக்ஸ் வாத்தி, சைனிங் ஆஃப் ஃப்ரம் த மேக்ஸ் கிளாஸ். ஓகே, சரி, ஓகே, பாய்ப்பா. அடுத்த நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் நாளைக்கு இல்லையே, நம்ம என்னைக்கு பார்க்கும், நம்மளோட கிளாஸஸ் எப்படி தான் இருக்கும், நம்மளோட கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும், நம்மளோட கிளாஸஸ் வந்து எப்போவுமே இட் வில் பி ஆன். இன்றைக்கி என்ன நாள்? ஃப்ரைடே தானே. இன்றைக்கி என்ன நாள்? ஃப்ரைடே தானே. ஆமாம், ஃப்ரைடேஸில் தான் நமக்கு இருக்கும். ஃப்ரைடேஸ்லேயும் இருக்கும், டியூஸ்டேஸ்லேயும் இருக்கும். எங்கே இருக்கும்? டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் தான் நமக்கு கிளாஸ் வரும். டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடேஸ் ஈவினிங் 6 o'clock தான் நமக்கு கிளாஸ் வரும். ஓகேவா? கிளியராக இருக்கா? ஸோ ஷால் வி say a goodbye? Yes, let us say a goodbye. Okay, fine. அடுத்த நாளில் பார்க்கலாம். Okay, bye. Type. Tata. Bye bye. Okay, say.